ஆர்ப்பாட்டம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் 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 மீது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் என்டிஏ அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யும் என்டிஏ அடிமை கூட்டணியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி வரவில்லை 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 குடிநீர் நிதி வரவில்லை குடிநீர் நிதி வரவில்லை காணவில்லை 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 கல்வி நிதியை காணவில்லை கல்வி நிதியை காணவில்லை 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 கல்வி நிதியை காணவில்லை கல்வி நிதியை காணவில்லை வரவில்லை 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 குடிநீர் நிதி வரவில்லை குடிநீர் நிதி வரவில்லை அனுமதி இல்லையா 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 கோவை மதுரை மெட்ரோ ரயிலுக்கு கோவை மதுரை மெட்ரோ ரயிலுக்கு கோவை மதுரை மெட்ரோ ரயிலுக்கு கோவை மதுரை மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி இல்லையா மதுரை மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா ஏற்க மறுப்பதா 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 கீழடி அகழாய்வு கீழடி அகழ்வாயு முடிவினை ஏற்க மறுப்பதா தடுக்காதே 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 தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே 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 தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மோடி அரசே தடுக்காதே மோடி அரசே தடுக்காதே 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 தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தமிழ்நாட்டின் வளர்ச்சியை என்டிஏ அரசே தடுக்காதே என்டிஏ அரசே தடுக்காதே சிலிண்டர் எங்கே 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 வாய் சவடால் மோடியே வாய் சவடால் மோடியே சிலிண்டர் எங்கே 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 வாய் சவடால் மோடியே வாய் சவடால் மோடியே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே துப்பில்லை 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 சமையல் சிலிண்டர் பிரச்சனையை சமையல் சிலிண்டர் பிரச்சனையை சமையல் சிலிண்டர் பிரச்சனையை சமையல் சிலிண்டர் பிரச்சனையை தீர்க்க துப்பில்லை தீர்க்க துப்பில்லை தீர்க்க துப்பில்லை தீர்க்க துப்பில்லை தட்டுப்பாடு தட்டுப்பாடு சமையல் சிலிண்டருக்கு சமையல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு 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 தோற்று போச்சு 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 மோடியின் வெளியுறவு கொள்கை மோடியின் வெளியுறவு கொள்கை தோற்று போச்சு தோற்று போச்சு தோற்று போச்சு தோற்று போச்சு தோற்று போச்சு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு உடனடியாக நடவடிக்கை எடு உடனடியாக நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு உடனடியாக நடவடிக்கை எடு உடனடியாக புறக்கணிக்கும் 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 என்டிஏ தோற்கடிப்போம் என்டிஏ தோற்கடிப்போம் மோடியை தோற்கடிப்போம் மோடியை தோற்கடிப்போம் வெல்லட்டும் 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 தமிழ்நாடு வெல்லட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் 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 தமிழ்நாடு வெல்லட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் காலின் கோரிய அக்கா கீதா ஜீவன் அவர்களே, கூட்டணி கட்சி தோழர்களே, மதர்லேண்ட் இந்தியா ஒரு வெளிநாட்டில் போய் ஃபாதர்லேண்ட் மதர்லேண்ட் ஏற்கனவே நீங்க போட்ட ஜிஎஸ்டில அனைத்து ஹோட்டல் தொழிலாளர்களும் மூடிக்கொண்டு ஓடிவிட்டார். இப்பொழுது எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடில் அனைத்து நடைபெறுகிற நன்றி செயலாளர் பெயர் தெரியாத காரணத்தினால்
உங்கள் ஒவ்வொருடைய பெயரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லாததற்கு நான் வருத்தம் தெரிவிக்கின்றேன். பெயர் தெரியாத காரணத்தினாலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தலைவர்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் நீங்கள் தெரிவிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய என்னாலும் மதிக்கின்ற அண்ணன் ஏபி செய்வோம் கேட்ட போரிட உலகத்தினை அழித்திடுவோம் என்று புரட்சிக்கவி பாருங்க. அதை விட கொடுமை என்னன்னு கேட்டா ஏமாற்றி கொண்டிருக்கிறது. மோடி எப்படிப்பட்டவரா இருக்காருன்னு சொல்லிச்சுன்னா அதே அச்சுறுத்தலோடு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறாரு. வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர், நம்முடைய நிரந்தர அமைச்சர், சமூக நலன் மகளிர் நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரி கீதாஜீவன் அவர்களே, முதலமைச்சராக இந்த இந்தியாவுடைய விடியலுக்கு காத்திருக்கிற நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இயங்குகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்றைக்கு வஞ்சிக்கின்ற அரசை கண்டித்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் இந்த தட்டுப்பாடு என்பது எதனால் வந்தது என்பதை உங்களுக்கு விரிவாகவே சொன்னார்கள். ஒரு சீட்டத்தை ஏற்படுத்தி மக்களை வீதியில அலைவிடாமல் காத்த அரசு மன்மோகன் சிங் தலைமையில் இருக்கிற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். எனவே இவ்வளவு பெரிய இக்கட்டான நேரங்களிலே ஒரு சரியான நிர்வாக அமைப்பு இல்லாத வேளையிலே தான் நமக்கு இவ்வளவு பெரிய தட்டுப்பாடு வந்திருக்கிறது. மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு முதலமைச்சர், மரியாதைக்குரிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிவிப்பினை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எரிசக்தி பயன்பாட்டை பயன்படுத்துகிற அந்த அடுப்பில் அத்தனைக்கும் பயன்படுத்துகிற மின்சார யூனிட்டுக்கு 2 ரூபாய் சலுகை என்று தருகிறார்கள். காய்கறிகளை உழவர் சந்தையில கொண்டு எத்தனை இலக்கை வேண்டுமானாலும் விற்பனை செய்யலாம் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதிகமாக மண்ணெண்ணெயை மக்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு மண்ணெண்ணெய் கொள்முதலை அதிகம் செய்து மக்களுக்கு அதை தர வேண்டும் என்று அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அரசு எப்பொழுதுமே தமிழகத்துக்கு துரோகம் தான் விளைவித்து வருகிறது. இங்க பேசினாங்க, பணம் மதிப்பிழப்பா இருக்கட்டும், கொரோனா அந்த பெரிய வியாதியில இருக்கட்டும், அது போல இந்த சமையல் கேஸ் மானியத்தை கட் பண்ணாங்க. அப்புறம் மகளிர் தினத்தன்று கடந்த வாரம் கூட 60 ரூபாய் உயர்த்தினாங்க. இன்னைக்கு கேஸே கிடையாதுன்ற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லா இடமும் சென்னையில எல்லாம் ஹோட்டல்கள் மூடப்படுகிறது. வணிக நிறுவனங்கள் எல்லாருமே பரிதவித்து நிக்கிறாங்க. எனக்கு இங்க போன் வருது, அடுப்பு வாங்கி அனுப்புங்கன்னு. நேத்து ஆமா, தூத்துக்குடியில கிடைக்கிறாங்க, வாங்கி அனுப்புங்க. மதுரையில கிடைக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. ஆனா கண்டும் காணாத நிலையில மத்தியில ஆட்சி புரிகிற பாஜக ஆட்சி அந்த நிர்வாகிகள் அப்படி கண்டும் காணாம இருக்குது. என்ன சொல்றாங்க, எல்லா இடம் பிரச்சனை வரல, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் வருதுன்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், நீங்க மட்டும் விநியோகத்தை குறைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேஸ் சிலிண்டர் விநியோகம் மத்திய அரசு திட்டமிட்டு குறைக்கிறது என்றுதான் நாங்க குற்றம் சாட்ட முடியும். ஆகவே எல்லா இடமும் இந்த நிலையை வெளியே தெரியக்கூடாது, மூடி மறைக்க வேண்டியிருக்கிறது. அவருடைய வெளியுறவு கொள்கையினால் எப்போதும் நம்ம காலங்காலமா ரஷ்யாவிலிருந்து நம்ம என்ன வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அமெரிக்காவுடைய அந்த அச்சுறுத்தலுக்கு கட்டுப்பட்டு ரஷ்யாவிலிருந்து வாங்கலன்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இந்த மோடி அரசு. அதனால இன்னைக்கு வந்தவன இங்க இருந்து வாங்கலாம், இங்க இருந்து தான் வாங்கணும்ன்ற இருக்கிறதுனால நமக்கு இந்த தட்டுப்பாடு வருகிறது. பாஜக நிர்வாகி ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறாரு, எதுக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் தான் இந்த நிலையை உருவாக்கினர். அப்போ தமிழ்நாட்டில் உள்ள நிலை தெரியல, மக்கள் பரிதவிக்கிறது தெரியல, உண்மையான நிலை அறியாம அவங்க எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு ஏதோ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு எந்த ஆதரவும் கிடையாது. இந்த பட்ஜெட்ல கூட 1 பைசா கூட ஒதுக்கல. தேர்தல் நினைச்சாவது ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, அது கூட சொல்லலைன்னா எப்படி நம்ம தமிழகத்தை புறக்கணிக்கிறார்கள். எந்த திட்டமும் இல்லை, எந்த நிதி ஒதுக்கீடு, வேலை 100 நாள் வேலையா இருக்கட்டும், கல்வி நிதியா இருக்கட்டும், எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே நிச்சயமாக நம்ம அச்சுறுத்தலாம் அடக்குமுறையினால் கையாண்டு தமிழகத்து மக்களை மடைமாற்றம் செய்யலாம், குழப்பலாம் என்றெல்லாம் எண்ணுகிற அந்த என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு நம் சரியான பதிலடி கொடுக்கணும், பாடம் புகட்டணும். அதுவும் கூட்டணியில் இருக்காரு, கை கட்டி வாய் மூடி இருக்காரு பாருங்க அடிமை எடப்பாடி அவர்கள். கேஸ் சிலிண்டரை பத்தி ஒண்ணுமே பேசல, ஆனா கூட்டணிக்கு ஓடி ஓடி போயிட்டு வர்றாரு டெல்லிக்கு. ஆகவே தன்னுடைய கட்சியவே அடகு வச்ச எடப்பாடிக்கும் இந்த என்டிஏ கூட்டணிக்கு மோடிக்கும் சரியான பாடம் கற்பிக்கணும். நம்ம அத்துணை பேர் கலப்பணியில் ஈடுபடுவோம். நம்முடைய தமிழ்நாட்டில் மதசார்பற்ற கூட்டணி கட்சியினுடைய வெல்லட்டும். 234 தொகுதியில் நம்ம வெற்றி பெற அளவுக்கு நாம் வென்றெடுப்போம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். கலந்து கொண்டுள்ள அத்துணை தலைவர்களுக்கும், அத்துணை நிர்வாகிகளுக்கும், அத்துணை கட்சி செயல்வர்களுக்கும் நன்றி, வணக்கம்.